ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் அந்த குரூப், அதாவது ஆல்கைல் ஹேலைட்ஸ் அண்ட் அரைல் ஹேலைட்ஸ், அதோட ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ என்ன ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தது ஒரு சின்ன கிளான்ஸ், ஒரு 2 minutes அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆல்கைல் குரூப் அப்படிங்கிறது என்ன, ஆர் அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த ஆர் குரூப்பில் அதில் இருக்கிற ஹெச், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மீத்தேன் எடுக்கிறேன். மீத்தேன் என்ன, 4 ஹைட்ரஜன், இந்த சைடு 4 சைடும் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஹெச்சை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹேலஜன் குரூப்பை நான் சேர்க்குறேன், ப்ளஸ் ஹேலஜன் குரூப் சேர்க்குறேன். ஹேலஜன் குரூப்புங்கிறது என்னது, இந்த மாதிரி குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளோரின் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதனால அதை எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எக்ஸ்னால் ஹேலஜன் குரூப். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், CH3Cl அப்படின்ற எக்ஸ் இந்த இடத்துல வரும். இந்த எக்ஸுங்கிறது நம்ம குளோரினாக இருக்கலாம், நமக்கு தேவையானது புரோமின், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி வர இந்த ஹேலஜன் டெரிவேட்டிவ் காம்பவுண்ட்ஸை 2 வகையாக பிரிக்கிறோம். அகெயின் அதில் 2 டைப்ஸ் ஆல்கைல் ஹேலைட்ஸாகவும் அரைல் ஹேலைட்ஸாகவும் 2ஆக பிரிக்கிறோம். ஆல்கைல் ஹேலைட்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம சொல்லியிருக்கோம் அலிஃபேட்டிக் குரூப்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் செயினாவோ பிரான்ச் செயினாவோ அதுச்சுன்னா அதில் எத்தனை டைப்பு, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆல்கைல் ஹேலைட்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். அடுத்து அரைல் ஹேலைட் அப்படின்னா அதை 2ஆக மறுபடியும் ஃபர்தராக பிரிக்குது. அரைல்னா என்ன, அரோமேட்டிக், அதாவது ரிங் ஸ்ட்ரக்சரில் இப்படி ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஹெட்ரோன்னு மற்றது எடுக்கல, இதில் அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக்கில் இருக்கிற அரோமேட்டிக் ரிங்ஸை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அதில் அரைல் ஹேலைட் அப்படிங்கிறது அதில் டேரெக்டாக இந்த இப்போ இருக்கிற எக்ஸ் சப்ஸ்டியூட் அனுச்சுன்னா அந்த ரிங்கோட அதுக்கு பேர் நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட்டட் அரைல் ஹேலைட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஏற்கனவே இன்னொரு மெத்தில் குரூப் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் இப்போ 12 எடுத்துக்கிறோம். அந்த 12 உள்ள ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட இந்த ஹேலஜன் குரூப் சேர்ந்து இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஹேலஜன் குரூப் இருந்துச்சுன்னா அதை சைடு செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த சைடு இதோட சைடு செயினில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சைடு பார்த்துருக்க, இப்போ இதோட ப்ரிப்பரேஷனை பார்க்குறோம். ஓகேவா? ஆல்கைல் ஹேலைடோட ப்ரிப்பரேஷன் அது மொத்தம் 5 இதிலேருந்து எடுக்கிறோம். எது, ஃப்ரம் ஆல்கஹால், ஃப்ரம் ஆல்கேன்ஸ், ஃப்ரம் ஆல்கீன்ஸ், சில்வர் சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் பை ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பார்க்குறோம். இது நம்ம ஃப்ரம் ஆல்கஹால்லேருந்து எப்படி பண்ணுறோம். ஆல்கஹால்லேருந்து பண்ணுறதுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு ஆல்கஹால் எடுக்கிறோம். ஆல்கஹால்னு என்ன, ஆல்கைல் குரூப்போட OH சேர்ந்தது ஆல்கஹால். ஒரு ஆசிட் எடுக்கிறோம், HX ஹேலஜன் ஆசிட். ஹேலஜன் இருக்கிற மாதிரி ஆசிட் வேணும், அப்போ தானே நமக்கு ஹேலஜன் கிடைக்கும். இப்போ இதில் உள்ள ஆல்கைலும் இதில் உள்ள ஹேலஜனும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த இது அப்படியே இது ரிமூவ் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், ஆர் அதோட எக்ஸ் சேர்ந்து வரும். ஸோ இதை ஏன் ஆசிட்னு சொல்கிறோம், H+ கொடுக்குறதுனால, புரோட்டான் கொடுக்குறதுனால, அதனால HX. இந்த எக்ஸ் என்னவா இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம், ஃப்ளூரினாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த குரூப் என்னது, ஆல்கைல் குரூப் என்னவாக இருக்கலாம், ப்ரைமரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம், டெர்ஷியராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ரியாக்டிவிட்டி இங்கே இருக்குது. அதாவது டெர்ஷியரி மோர் ரியாக்டிவ், அதாவது டக்குன்னு ஈஸிலி லீவிங் குரூப், மோர் ரியாக்டிவாக இருக்கும் தேன் செகண்டரியோட இதுதான் ஃபர்ஸ்ட் டிகிரி. அடுத்து அதே மாதிரி இங்கே எடுத்திருக்க இந்த ஆசிட்னு பார்த்தீங்கன்னா HE இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் HBr இஸ் மோர் ரியாக்டிவ் HCl மோர் தேன் HF. இதுதான் லீஸ்ட். அடுத்து இப்போ நம்ம இப்படி இந்த காம்பினேஷனில் எடுப்போம். இப்போது ஒவ்வொன்றா நம்ம வரிசைக்காகவே பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால் எடுக்கிறோம். ப்ரைமரி அண்ட் செகண்டரி எடுக்கிறோம். அப்படின்னா என்ன, ப்ரைமரியோன்னா என்ன, எக்ஸாம்பிள் C2H5OH ப்ளஸ் H. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் குளோரோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குளோரோ ஆல்கேன், இந்த இது எல்லாமே குளோரினில் எடுக்கிறோம். அப்போ என்னது, HCl எடுக்கிறோம். ஸோ C2H5OH HCl gives என்ன ஆகுது, C2H5. நான் சொன்ன மாதிரி இது ரிமூவ் ஆகிடும், Cl ப்ளஸ் HOH என்னவா மாறிடும், H2O வாட்டராக மாறிடும். ஓகேவா? இதுதான் ரியாக்ஷன். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைமரியும் செகண்டரியும் லீஸ்ட்டாக அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது. அப்போ இந்த HCl ஆசிடோட ரியாக்ட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சேர்க்குறோம். இப்படி சேர்க்கறதுனால இந்த ரியாக்ஷன் ஸ்பீடப் ஆகி நமக்கு இது கிடைக்கிது. பட் உள்ளுக்குள்ள மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், C2H5OH இருக்குது. ஸோ இதோட இந்த அன்ஹைட்ரஸ் என்னாகும், ZnCl2 இருக்குன்னா இந்த ஆக்சிஜனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த இது என்னாகும், இதோட போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ ஒரு இன்டர்மீடியட் இது மாதிரி ஃபார்ம் ஆகும்.
இது மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகும்போது என்னாகும், இதை பிடிச்சி இது இழுத்துருக்கு. இது என்னாகும், இந்த இடத்துல இருக்கிற பாண்டு இதுக்கு கொடுத்ததுனால இது என்னாகும், இந்த ஓ வந்து ப்ளஸ்ஸில் அப்படி இருந்து இது ஒரு மாதிரி இந்த மாதிரி OH இன்டர்மீடியேட் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இது பிடிச்சி புஷ் பண்ணுறதுனால இது அப்படியே இதை இழுத்து மறுபடிக்கும் இது பாசிட்டிவ் ஆயிடுச்சா மறுபடிக்கும் இந்த இதுக்கு போயிடும். இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னாகும், இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு C2H5 ப்ளஸ்ஸாக தனியாக நிற்கும். இது பிடிச்சி இழுத்ததுனால இது தனியாக இருக்குது. அடுத்து என்னாகும், இந்த HCl இருக்கு இல்லையா, அது வந்து H ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் உள்ளே பிரிஞ்சிருக்கும். இப்போ என்னாகும், இது ரெண்டும் ஜாயின் ஆகிக்கும். ஜாயின் ஆகிட்டு C2H5Cl ப்ளஸ் இது கடைசியாக இது பிரேக் ஆகி இது ரெண்டும் கனெக்ட் ஆகி HOH ஃபார்ம் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸ் ரீஅரேஞ்ச் ஆகி H2O ஃபார்ம் ஆகி. இப்போ செகண்டரி அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து செகண்டரி போட்டுக்கோங்க. ஸோ இதோட HCl சேரும்போது என்னாகும், இது அப்படியே ரிமூவ் ஆகிட்டு நமக்கு CH3 5CHCl இப்படி ஃபார்ம் ஆகும். இது செகண்டரிக்கு எக்ஸாம்பிள் குளோரோவில். ஓகேவா? இதே மாதிரி எழுத தெரியணும் உங்களுக்கு. இதே தான் அப்படியே ஸ்டெப் இதே தான். என்னென்னா இந்த இடத்துல இதுக்கு பதிலாக CH3 twice ஏன்னா செகண்டரி குரூப் 2 கார்பன் ஒரு கார்பனோட ஒன்று அட்டாச் ஆயிருந்தால் அது ப்ரைமரி. அதனால தான் இது C2H5 எக்ஸாம்பிள் எடுத்தோம். அடுத்தது என்ன, 2 மெத்தில், இங்கே ஒரு மெத்தில் குரூப் இங்கே ஒரு மெத்தில் குரூப் CHOH இப்படி ஸ்ட்ரக்சர் செகண்டரி வந்து இந்த இடத்துல போடுறோம். எல்லாமே ஒன்று தான், இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இது ரீப்ளேஸ் ஆகிட்டு இதோட இது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ HClோட அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு சேர்த்தா இது ரெண்டுக்கும் சேர்த்து பேர் என்ன, லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு பேர். அதாவது கேட்டாங்கண்ணா வாட் இஸ் லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டால் கான் HCl ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு இது ரெண்டும் சேர்ந்து தான் லூகாஸ் ரியேஜென்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இந்த ப்ரைமரியும் செகண்டரியும் ஆல்கஹாலை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த குளோரோ ஆல்கேன்ஸ் எடுக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, குரூவ்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? இதில் பேர் வர மாதிரி உள்ளதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லூகாஸ் ரியேஜென்ட்னா என்ன, லூகாஸ் டெஸ்ட், இப்போ 3 வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். குரூவ்ஸ் ப்ராசஸ், குரூவ்ஸ்னால் என்னது, ப்ரைமரி ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலும் இன்வால்வ் ஆகிற இந்த ரியாக்ஷன் மட்டும்தான். இப்போ டெர்ஷியரியோட போட போகிறோம். டெர்ஷியரி வந்து குரூவ்ஸ் ப்ராசஸ் கிடையாது. இப்போ டெர்ஷியரினா என்ன, 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கும் அந்த இதோட. ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம், சேம் ப்ராசஸ் தான். என்னென்னா இது என்ன சொல்லியிருக்கோம், மோர் ரியாக்டிவ். அப்போ நம்ம HCl இது வந்து கான் HCl எடுத்திருக்கோம். கான் HCl மட்டும் போதும், பாட்டிலில் போட்டு குளுக்குனூட்டி இது வந்து ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த டெர்ஷியரி CCl இதில் நம்ம ஜிங்க் குளோரைட் சேர்க்கவே இல்லை. சும்மா கான் HCl எடுத்து ஒரு ஷேக் பண்ணோட்டியே இம்மீடியட்டாக இது ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா? இப்போ லூகாஸ் டெஸ்ட்டுன்னு நான் சொன்னேன்னா அது இப்போ வருது. லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னா எடுத்திருக்கிறது ப்ரைமரி ஆல்கஹாலா செகண்டரியா டெர்ஷியரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த லூகாஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ரைமரி எடுக்கிறேன், டெர்ஷியரி தானே மோர் ரியாக்டிவ். டெர்ஷியரியில் வந்து கான் HCl போட்டு குலுக்கிக்கிட்டு இருக்கையிலே ரியாக்ஷன் வந்து ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகிடும். இமீடியட்டாக டெர்ஷியரியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ லூகாஸ் டெஸ்ட் போடும்போது லூகாஸ் டெஸ்ட்னால் அது ரெண்டு சேர்ந்தது, HCl அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் சேர்ந்தது. இப்போது செகண்டரி எடுக்கிறோம். செகண்டரி எடுத்து HCl மட்டும் போட்டால் வராது, ஜிங்க் குளோரைடும் போடுறோம். போட்டு அதுலேருந்து 5 to 10 minutes கழித்து அது ஃபார்ம் ஆகுது ஒயிட் ப்ரெசிபிடேட். ஸோ 5 to 10 minutes இது கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா? தேர்டு ப்ரைமரி போடும்போது ரியாக்ஷனே நடக்காது, இல்லை வேறு ஏதாவது அதை வந்து ப்ரொமோட் பண்ணி ஹீட் பண்ணி ஏதாவது பண்ணுனா தான் அது ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வச்சு அது என்னென்ன எந்த ஆல்கஹால்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புக்கில் வந்து ஒரு லைனாக கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து ப்ரோமோ ஆல்கேன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரோமோ அப்படிங்கிறது என்ன, HBr நம்ம HCl எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக HBr போடுறோம். ஸோ அதே தான் சேம் அந்த இது பண்ணுறோம். இப்போது நான் வந்து C2H ப்ரைமரி ஆல்கஹால் எடுக்கிறேன். அதோட டைரெக்டாக HBr வந்து நம்ம எடுக்க முடியாது, அன்ஸ்டேபிள். அதனால என்ன பண்ணுறோம், இன்சிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை புக்கில் இருக்கும் பாருங்கள். இன்சிட்டுன்னா ஆன் தி ஸ்பாட்டில் அந்த ரியாக்ஷனுக்குள்ளே அப்படி ஊற்றும்போது அதிலே ப்ரிப்பேர் பண்ணுறோம். உடனே அது ரிலீஸ் ஆகிறதோட இது ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த HBr வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், KBr ப்ளஸ்
H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறோம். என்ன ரியாக்ஷன் நடக்குது? இப்போ இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது நடக்குது. இப்போது K ப்ளஸ்ஸாகவும் Br மைனஸாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. H ப்ளஸ் HSO4 மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துடும். இது ரெண்டும் இப்படி ஃபார்ம் ஆகிரும். என்னது? HBr ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் K பொட்டாசியம் பைசல்ஃபேட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது அங்கே ரியாக்ட் ஆகும்போது இங்கே இதோட என்னாகும்? HBரோட சேர்ந்து ரியாக்ஷன் என்னாகும்? இங்கே வாட்டர் மாலிகுல் ஸ்ப்ளிட் ஆகிட்டு C2H5Br ப்ளஸ் H2O. சில்ட்ரன் புரியுதில்ல? நம்ம ஃபஸ்ட்டு குளோரின் HClக்கு ரியாக்ஷன் பார்த்தோம். பட் அதில் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷியரியை தனித்தனியாக எடுத்து பார்த்தோம். ப்ரைமரியும் செகண்டரியும் சேர்ந்தது என்ன? டெர்ஷியரி தனி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இப்போ அதே மாதிரி இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம HBr எடுக்கும்போது என்னென்ன? HBr அன்ஸ்டேபிள், அதனால் இந்த ஃபார்மில் இதை எடுத்து இதை சொல்யூஷன்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அங்கேயே ரியாக்ஷன்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இது ரியாக்ட் ஆகி நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அடுத்து அயோடின் சேம். அதனால இதே மாதிரி தான் அயோடினுக்கு என்னாங்கன்னா இங்கே நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இதுக்கு கேபியோ பொட்டாசியம் புரோமைடும் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்த மாதிரி அயோடோ ஆல்கேன் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன எடுக்கிறோம்? KIயும் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு பதில் பாஸ்பாரிக் ஆசிட் எடுக்கிறோம். H3PO4 நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. பாஸ்பாரிக் ஆசிட் 4 இருந்துச்சுன்னா, அது இது PO3 இருந்துச்சுன்னா பாஸ்போரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போது இது என்ன ஆகுது? இங்கே ஸ்ப்ளிட் ஆகுது. மைனஸ் ஆகும், H ப்ளஸ் ஆகும், H2 மற்றதெல்லாம் அதே தான் PO4ஆகவும் பிரியுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துடும் HI ஆகும். இது KH2PO4 ஸ்ப்ளிட் ஆகிடுது. நமக்கு தேவை இது தான். இது வந்து ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷனோட C2H5OHோட HI சேர்ந்து இது ஸ்ப்ளிட் ஆகிட்டு C2H5 ப்ளஸ் C2H5I அயோடோ ஆல்கேன் நமக்கு கிடைக்குது. எத்தில் அயோடைடு ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல். ஓகேவா? புரியுதில்ல? இது